Good evening students. Today class 11th economics topic futures of human wants. மனித விருப்பத்துடைய இயல்புகள் என்னென்ன அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Human wants. Describe the futures of human wants. First one. Human wants அப்படின்னா மனித விருப்பங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மனித விருப்பங்கள் அப்படின்றது என்னவா இருக்குன்னா அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹியூமனுடைய வான்ஸ் அப்படின்றது எப்பவுமே என்ன சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து என்னென்னா முடிவே இல்லாமல் இருக்கும். அந்த மனித விருப்பங்கள் அப்படின்றது எண்ணற்றவையாக இருக்கும். அது வந்து தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதனுடைய விருப்பங்கள் அப்படின்றது தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். மனிதனுடைய விருப்பங்கள் அப்படின்றவை எண்ணற்றவையாக இருக்கும். ஹியூமன் வான்ஸ் ஆர் கவுண்ட்லெஸ் இன் நம்பர் அண்ட் வேரியஸ் இன் கைண்ட்ஸ். மனிதனுடைய விருப்பங்கள் அப்படின்றது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கவுண்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லலாம். நம்மளால் அதை கணக்கிட முடியாது. அது என்னென்னா வேரியஸ் டைப்ஸாக மனிதனுடைய விருப்பங்கள் அப்படின்றது தோன்றிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், வான்ஸ் பிகம் ஹேபிட்ஸ். மனிதனுடைய விருப்பங்கள் அப்படின்றது சில பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் விருப்பங்கள் அப்படின்றது தோன்றும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டாபிக் எதுனா அப்படின்னா மனித விருப்பங்கள் அப்படின்றது பல வகைகளாக இருக்குது. அது எண்ணற்றவையாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று, அதோடைய பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் மனிதனுடைய விருப்பங்கள் அப்படின்றது ஒன்று உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வான்ஸ் பிகம் ஹேபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வென் a man started reading newspaper in the morning, it becomes a habit. ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்படின்றது அவங்களுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கும். மார்னிங் அப்படின்றது என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழுந்தவுடனே அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பழக்கமாக எதை கொண்டு இருப்பாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கமாக வச்சிட்ருப்பாங்க. அப்போது இது வந்து பழக்கத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய விருப்பங்கள். இப்போ அவங்க அந்த நியூஸ் பேப்பர் அவங்களால ஒரு நாள் அவங்க ரீட் பண்ணலனாவே என்ன பண்ணுன்னா அவங்களுடைய விருப்பங்கள் அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்கும். அந்த நியூஸ் பேப்பர் அவங்க என்ன பண்ணுவாங்க படிப்பாங்க. அது படித்ததுக்கப்புறம் அந்த விருப்பம் அப்படின்றது முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஒன், வான்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். மனிதனுடைய விருப்பங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை மாற்றிக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா there are alternative ways to satisfy a particular wants. ஒரு விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக நம்ம ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம். அதுக்கு பதிலாக இன்னொரு பொருளை நம்மளால் என்ன பண்ணுவோம் ஆல்டர்னேட்டிவாக பயன்படுத்த முடியும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் அப்படின்றவர் டீயோ அல்லது காஃபியோ குடிக்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ அவர் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக டீ இல்லாத டைமில் என்ன பண்ண முடியும், காஃபி அப்படின்றது அவரால் குடிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கூல்ட்ரிங்க்ஸ் என்ன பண்ண முடியும், அவரால் குடிக்க முடியும். அப்போது அந்த டீக்கு பதிலாக அவர் என்ன பண்ணலாம், காஃபி அப்படின்றது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ அவருக்கு ரொம்ப பசி எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. பசி எடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் சாப்பிடுவதற்கு சாப்பாடாக என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ஃபுட் அவர் எடுத்துக்க முடியும். ஆனால் அவர் சாப்பிடும்பொழுது அந்த பசி அப்படின்ற ஒரு விருப்பம் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா தோன்றி மறைய ஆரம்பிக்குது. அப்போது வான்ஸ் அப்படின்றது ஆல்டர்னேட்டிவ். ஒரு விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு நம்மளால் என்ன பண்ணுவோம்னா அதற்கு இன்னொரு பொருள் நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ பசி அப்படின்ற ஒரு விருப்பம் உருவாகும் போது அதற்கு உணவாக நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று நம்ம ரைஸ் ஆகவோ அல்லது அதர் ஃபுட்டாவோ நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்ய முடியும். அதுக்கு பிறகு தான் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். மனிதனுடைய விருப்பங்கள் அப்படின்றது ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வான்ஸ் ஆர் காம்படிட்டிவ். காம்படிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டியிடு போய் ஒரு விருப்பமும் இன்னொரு விருப்பமும் மனிதனிடையே போட்டியை ஏற்படுத்தும். அந்த விருப்பங்கள் அப்படின்றது போட்டியிடுபவை அப்படின்னு சொல்லலாம். ஆல் அவர் வான்ஸ் ஆர் நாட் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். இந்த ஒவ்வொரு விருப்பம் என்னாதுன்னா ஒரு விருப்பம் அப்படின்றது இன்னொரு விருப்பத்தோடு போட்டியிடும் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஒரு பொருளை வாங்குறாருன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு திங்ஸை வாங்குறாரு. அந்த திங்ஸை வாங்கும்போது இந்த கூட்ஸோட இந்த கூட்ஸ் என்ன இதை விட இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவருடைய விருப்பம் அப்படின்றது மாறும். இப்போது ஒரு டூ வீலரை வாங்குறாரு. வாங்குறதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா இந்த டூ வீலருக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணார், காரை நம்ம வாங்கலான்னு அப்படி அவரோட எண்ணம் அப்படின்றது தோணும். அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வான்ஸ் அப்படின்றது காம்படிட்டிவ், போட்டியிடுது. இப்போ டூ வீலர்லேருந்து என்னவோ மாறுது, அவருடைய விருப்பம் காராகவோ அல்லது அதோட மிகப்பெரிய ஒரு வெஹிக்கிளாகவோ வாங்குவதற்கு அந்த எண்ணம் அப்படின்றது அவருக்கு உருவாகுது. அந்த விருப்பம் மாறுது. அப்போ விருப்பங்களுக்கு இடையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போட்டி அப்படின்றது ஒன்று உருவாகுது. அதுதான் சொல்லணும்னா
காம்படேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்கிரைப் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் வான்ஸ். மனிதனுடைய விருப்பங்கள் அப்படின்றது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஹேபிட். சில பழக்க வழக்கங்கள் மூலமாக விருப்பங்கள் அப்படின்றது தோன்றுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வான்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். ஒரு கூட்ஸ் இல்லைன்னா இன்னொரு கூட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த வான்ஸை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன் வான்ஸ் ஆர் காம்படேட்டிவ். ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் இது. இந்த கொஷினை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.